வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு வாணி அரவிந்த் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இங்கு எழுத்தாளர் வாணி அரவிந்த் அவர்களின் புதினங்களை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விழிகள் தேடும் பூங்கவிதை. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகள் தேடும் பூங்கவிதை. கவிதை 9. புரோக்கர் சங்கர் தீவிர யோசனையோடு காஃபி ஷாப்பில் காஃபியை ஒவ்வொரு மிடராக விழுங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தற்செயலாக அங்கு வந்த சஞ்சனா, என்ன ரொம்ப தீவிர யோசனை போல என கேட்டுக்கொண்டே அவன் அருகில் இருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தாள். நீயா என்ற வார்த்தையில் ஒரு உயிரோட்டம் என்று சொல்வதை பார்த்த சஞ்சனா, எப்போ சிரிச்ச முகத்தோடு சுத்துற நீ இன்னைக்கு என்னமோ ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது என கனிவோடு விசாரித்தாள். அட, சோகமெல்லாம் இல்லம்மா, என் பொழப்பத்தான் உனக்கு தெரியுமே. இன்னைக்கு வித்தியாசமா ஒருத்தரை பார்த்தேன். குழந்தை பெத்து கொடுக்க ஒரு பொண்ணு வேணுமா, ஆனா கல்யாணம் ஆகாத பொண்ணா இருக்கணும்னு கேக்குறான். எத்தனை லட்சம் வேணாலும் தர தயாரா இருக்கான் என்றார். அப்படியா என சஞ்சனா ஆச்சரியத்தோடு கேட்க, என் வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போச்சே. பணத்துக்காகத்தான் இத்தனை கஷ்டமும் அனுபவிச்சேன். இதுக்கு மேல புதுசா என்னத்தை வாழ்ந்துட போறேன். பேசாம நானே வரவா என சங்கரை பார்த்து எந்த தயக்கமும் என்று கேட்டாள். அப்படியே இருந்தா நானே உங்ககிட்ட கேட்டிருப்பேனே. அவர் கேட்டது சுத்தமான நல்ல குடும்ப பாங்கான பொண்ணா வேணும்னு தான். தன் குழந்தை தாயும் அவருடைய குணமும் நல்லதா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாரு. லட்சக்கணக்கில் கொடுக்கறவங்க இதை கூட எதிர்பார்க்கலனா எப்படி? இந்த கேடுகட்ட வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணம்தான். அந்த ஆளுக்கு என்ன தெரியவா போகுது என்றாள். நானும் தப்பான தொழில் பண்றவன்தான். அதே சமயம் நீயும் அப்படித்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் தொழில் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். செய்யறதே கேவலமான தொழில், இதுல என்ன சுத்தம்? என்ன காமெடி பண்றீங்க என்றாள். இது ஒரு குழந்தையோட பிறப்பு. அந்த பாவத்தை நான் சேர்க்க விரும்பல. உனக்கு உண்மையாவே அப்படி யாராவது தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வேற ஏதாவது ஆள் கிடைக்குமான்னு பாக்குறேன் என்றார். சஞ்சனாவுக்கு ஒரு கணம் ஷான்வியின் நினைவு வந்து போனது. ச்சே, அவன் நல்ல பொண்ணு, இந்த மாதிரி வேலைக்கு ஒரு நாளும் ஒத்து வரமாட்டா என்று நினைத்து கொண்டாள். என்ன சஞ்சனா யோசனை என்று கேட்க, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். தனது அறைக்கு வந்தவள் ஷான்வியிடம் எதுவும் பேசாமல் சிந்தனையோடு இருந்தாள். இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்ட போல. மேடம் சிபிசிஐடி வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்ன வேலைக்கு போறேன்னு இப்ப வரைக்கும் என்கிட்ட சொல்லல. இத கூட சொல்ல முடியலனா அப்புறம் என்னடி நட்பு வேண்டி கிடக்கு என விடாப்படியாக கேள்விகளை கேட்டாள் ஷான்வி. சஞ்சனா அவளின் முகத்தை பார்க்க முடியாமல் தோற்று போய் நின்றாள். நானும் உன்ன மாதிரித்தான். ஆரம்பத்துல நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் சென்னைக்கு வந்தேன். வந்த உடனே இதெல்லாம் எதுவுமே நடக்கல. எனக்கு எந்த ஆதரவும் இல்லாம தனியாத்தான் நின்னேன். வழிகாட்ட யாரும் இல்ல. அப்ப என் கூட இருந்த பொண்ணு மூலமா நான் விழுந்த படுகுழிதான் இந்த தொழில். 1000-500 கிடைக்கும், சில நேரம் 2000 கூட கிடைக்கும். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல என முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். சஞ்சனா, என்னடி சொல்ற என அதிர்ச்சியோடு பார்த்தாள். இந்த சஞ்சனா கிட்ட கற்பு மட்டும்தான் இல்ல, ஆனா வீட்டுக்கு தேவையான அளவு என்னால் பணம் அனுப்ப முடியுது. பெருசா ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு எனக்கு நானே வழிய கொடுத்துக்கிறேன். இதை விட பெரிய வழி வேற ஒண்ணுமே இருக்க முடியாது ஷான்வி. அந்த அளவு எங்கிட்ட அழகோ கலரோ இல்ல. ஏதோ 5க்கும் 10க்கும் அசிங்கப்பட்டு நிக்கிறேன், அவ்வளவு தாண்டி என குலுங்கி அழுதாள். சஞ்சனாவிற்கு ஆறுதல் சொல்ல முடியாது ஷான்வி தவித்தாள். தன்னிலை எண்ணி அழுவதா, சஞ்சனாவின் துன்பத்தை எண்ணி அழுவதா என தெரியாமல் அழுதாள். என்னோட விதி இவ்வளோதான்னு ஏத்துக்கிட்டு நானே வாழத் தொடங்கிட்டேன், நீ எதுக்குடி அழற என சஞ்சனா ஷான்வியை தன் தோளில் சாய்த்து கொண்டாள். ஒவ்வொரு பெண்களுமே 1000 கனவோடத்தானே சென்னை வராங்க. நம்மள மாதிரி கிராமத்திலிருந்து வர பொண்ணுங்களுக்கு இதான் நிலைமையா சஞ்சனா? அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நமக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லை, அதனால திசை மாறி போயிட்டேன். அப்படித்தான் எனக்கு தோணுது. நம்மள மாதிரி வந்து எத்தனையோ பொண்ணுங்க இன்னைக்கு சென்னையில நல்ல இடத்துல நல்ல வேலையில இருக்காங்க. எதுவுமே தெரியாம நாம இங்க வந்தது தப்புதான்னு நான் நினைக்கிறேன். சரி, அதை விடு. நான் வரும்போது நீ அழுதுட்டு இருந்தியே, என்னாச்சு? அப்பாவுக்கு ரொம்ப முடியலையா என சஞ்சனா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஷான்வி மொத்தமாக உடைந்து வாய்விட்டு அழத் தொடங்கினாள். என்னாச்சு? ஏதாவது பேசு ஷான்வி என அவளது தோள்களை உலுக்கினாள். சித்தி ஃபோன் பண்ணாங்க. அப்பாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. லட்சக்கணக்கில் செலவாகும். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்?
எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காம சித்தி போனை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. உன்னால ஏதாவது பணம் ரெடி பண்ணி தர முடியுமா? 5000 10,000னா பரவாயில்ல. என்னை நம்பி லட்சக்கணக்கில் இந்த ஊர்ல எவன் தருவான்? அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரல ஷான்வி. எனக்கு ஒரு யோசனை தோணுது. தப்பா எடுத்துக்க மாட்டியே என தயக்கத்தோடு கேட்டாள். சொல்லுடி என அவளது முகத்தை ஏறிட்டாள். ஷான்வி, நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஏதாவது அரசாங்கம் மருத்துவமனையிலேயே இந்த ஆபரேஷன் பண்ணலாம் இல்ல? எதுக்கு தனியார் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு? தப்புனா மன்னிச்சிடு என்றாள். நிறைய பேர் இதைத்தான் சொன்னாங்க. சித்தி ரொம்ப பயப்படுறாங்க. அதுவும் தவிர அரசு மருத்துவமனைனாவே உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு என்னோட அப்பா மட்டும்தான். அப்ப எந்த நம்பிக்கையில தனியார் மருத்துவமனை மட்டும் சிறந்ததுன்னு நம்பிட்டு இருக்கீங்க? அங்கேயும் சில தவறுகள் நடக்கத்தானே செய்யுது. அதெல்லாம் இப்ப என்னால யோசிக்க முடியல. அங்க போனா அப்பாவை காப்பாத்திடலான்னு ஒரு நம்பிக்கை. சித்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. இவ்வளோ பேசுறவங்க சித்தி பணத்தை ரெடி பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு அப்பாவை பத்தி கொஞ்சமாவது கவலை இருந்தா செய்யலாம் தானே. அவங்க பிடிவாதமா நானே தரணும்னு பாக்குறாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. எப்படியும் பார்க்காத விட மாட்டாங்க. கவலைப்படாத ஷான்வி. இல்லடி, என் சித்தி எந்த எல்லைக்கு போறவங்க தான். அவங்க எனக்கு சித்தி மட்டும்தான், அம்மா இல்ல. ஆனா உங்க அப்பாவுக்கு மனைவி, அதை மறந்துடாத. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை சஞ்சனா. நான் தான் ஏதோ ஒன்று செய்தே ஆகணும். அவ்வளோ பணத்துக்கு நீ எங்கடி போவ? இங்க நான் வாங்க சம்பளத்தை வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே கடன் வாங்கினாலும் அதுக்கு வட்டி கட்ட கூட இந்த சம்பளம் ஆகாது. நான் எப்படி அப்பாவை காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியலடி. கடவுள் தான் வழிகாட்டணும் என்றாள். கொஞ்ச நேரம் முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். தயவு செய்து என்னை தப்பா எடுத்துக்காத. உன் வாழ்க்கையை சிதைக்கணும், தப்பான வழியில கொண்டு போகணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை. உன்னோட இந்த நெருக்கடியான சூழலுக்கு உதவியா இருக்குன்னு தான் என்று தயங்கி தயங்கி சொல்ல, கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்றேன். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ தப்பா நினைச்சிட்டேன்னா பயமா இருக்கு. முதல்ல விஷயத்த சொல்லு, அதுக்கப்புறம் சரியா தப்பான்னு முடிவு பண்ணுவோம் என்றாள். கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு புரோக்கரை பார்த்தேன். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. அதை உங்ககிட்ட கேட்கவே பயமா இருக்கு. முதல்ல விஷயத்த சொல்லு சஞ்சனா, வெறுப்பேத்தாத என்றாள். ஒரு பணக்கார தொழிலதிபர் அவர் மனைவிக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. டெஸ்ட் பேபியோ மற்ற வழியிலையோ குழந்தை பெத்துக்க அவருக்கு விருப்பம் இல்லையா? அதனால என்னை தயங்கி நிற்க, அதனால சொல்லுடி. அதனால குழந்தை பெத்து கொடுக்க ஒரு நல்ல பொண்ணு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்குத்தான் வாடகை தாய்னு நிறைய இடத்துல இருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயந்தான். இதுக்கு நீயே தயங்குற? அதில்லடி, அந்த ஆளு தெளிவா சொல்லிட்டாராம். எத்தனை லட்சம் வேணாலும் பணம் கொடுக்க தயார். ஆனா கல்யாணம் ஆகாத ஒரு நல்ல குடும்ப பொறுப்பான பொண்ணா வேணும்னு. அதான் என அதற்கு மேல் சொல்ல பயந்து கொண்டு அவளை பார்க்க, அதுக்கு நீ என்ன தடுமாறி தயங்கி நிற்கிற? இல்லடி, உனக்கு இப்போ இருக்கிற பண நெருக்கடியில நீ இது செய்ய என அவள் கூறும்போதே சஞ்சனாவின் கன்னத்தை ஷான்வியின் கைகள் பதம் பார்த்தது. ஆத்திரம் தீர அவளை அறைந்தாள். என்ன வார்த்தடி சொல்லிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் கோபம் தீர அடிச்சுக்கோ ஷான்வி. இப்ப இருக்கிற உன்னோட நிலைமைக்கு உன்னால நிச்சயமா பணம் புரட்ட முடியாது. என்னாலே லட்சக்கணக்கில் பணம் புரட்ட முடியாது. உனக்கு உதவி செய்ய வேற யாரு இருக்காங்கன்னு நினைக்கிற? இல்லனா உன் அப்பாவை மறந்துடு. உன்னுடைய எதிர்காலத்தை மட்டும் நீ பாரு என கோபத்தோடு கூறினாள். பணம் தேவைதான். அதுக்காக இப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கையெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்குள்ள 1000 கனவுகள் இருக்கு. அதையெல்லாம் புதைச்சிட்டு என்னோட வாழ்க்கையை அழிச்சுக்க நான் தயாரா இல்ல. அப்படின்னா உங்க அப்பா சாகட்டும் விடு. உன்னோட வாழ்க்கையை மட்டும் நீ பாரு என்றாள். எப்படிடி கண்ணு முன்னாடி அப்பா சாகட்டும்னு நான் நினைக்க முடியும்? வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னு நம்ம கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க. அப்படித்தான் நீ பண்றதும் இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, நல்லா யோசி. நாளைக்கு கூட முடிவை சொல்லு. ஒருவேளை அவர் மனசு மாறி உன்னோட குணத்துக்காக அவரே உன்னை ஏத்துக்கிற சூழல கூட வரலாம். காலம் எப்படி வேணாலும் எல்லாரையும் மாத்தும். நம்ம வாழ்க்கையை நாமளே தீர்மானிக்கிற சக்தி நம்மகிட்ட இல்லடி. அந்த ஆளு புரோக்கர். நீ இல்லனா வேற ஏதோ ஒரு பொண்ணு கை நீட்டி காட்டிட்டு போயிட்டே இருப்பான். இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயமா எனக்கு தோணுது. உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு சஞ்சனா. அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் என வெறுப்போடு கூறினாள். என்ன வேணா பேசு ஷான்வி. கடவுளா பார்த்து கொடுக்கிற வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சொல்றேன், உன்னோட தங்கமான குணத்துக்கு கண்டிப்பா யாரா இருந்தாலும் உன்னை ஏத்துக்கிற நிலைமை தான் கடவுள் கொடுப்பாரு. யோசிச்சு நாளைக்கு காலையில கூட பதில சொல்லு என்று சொன்னவள் அமைதியாக திரும்பி படுத்து கொண்டாள். மறுநாள் காலை பொழுது விடிந்தது தெரியாமல் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள் ஷான்வி. சஞ்சனாவும் எழுந்து சமைக்க தொடங்கி இருந்தாள். எதுவும் பேசவில்லை. அந்த சிறு அறையில் மௌனம் மட்டுமே இருந்தது.
அடுத்தடுத்து நேரம் மட்டுமே நகர்ந்து கொண்டிருந்தது. அவளது சித்தியிடம் இருந்து தொடர்ந்து போன் வந்து கொண்டே இருந்தது. அவள் கொடுக்கும் நெருக்கடியை ஷான்வியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது தந்தை மிகவும் முடியாமல் மருத்துவமனையில் சேர்ந்து இருப்பதை இறுதியாக ஒரு தகவலாக கூறினாள். அதை கேட்டு ஷான்வி செய்வதறியாது திகைத்து உடைந்து போய் அமர்ந்தாள். கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? வேலை தேடி வந்த எனக்கு என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற நிலைய கொடுத்துட்டியே. நான் மட்டும் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என அழுதாள். சஞ்சனா எவ்வளவோ ஆறுதல் கூறியும் அவளை தேற்ற முடியவில்லை. தன்னுடைய வாழ்க்கையா அப்பாவின் உயிரா என போராட்டத்தில் இருந்தாள். எந்த ஒரு பிள்ளையும் பெத்தவங்களோட உயிர் போகட்டும்னு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு கல் நெஞ்சுக்காரி நான் இல்ல என்றாள். அவள் எந்த வாழ்க்கை வேண்டாம் என்று நினைத்தாளோ அழுதாளோ அந்த வாழ்க்கையை அவளை ஏற்றுக்கொள்ளும்படி விதி அவளது ஆழ் மனதில் நுழைந்து தனது ஆட்டத்தை தொடங்கியது. எனக்கு வேற வழியே தெரியல சஞ்சனா, அந்த புரோக்கர்கிட்ட பேசி சம்மதம்னு சொல்லிடு என்று கூறியவள் நொறுங்கி போய் அழத் தொடங்கி இருந்தாள்.